Taste the Daily. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு அருகே உள்ள விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்தது. மேச்சேரி பகுதியில் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கடந்த 2 மாதமாக தண்ணீர் வெளியேறி சொரையனூர் காட்டு வளவு பகுதியில் உள்ள நிலங்களுக்குள் புகுந்ததால் பயிர்கள் சேதமடைந்ததுடன் அங்குள்ள கிணற்றில் தண்ணீர் தேங்கி சுற்றுச்சுவரும் இடிந்தது. இது குறித்து புகார் அளித்தும் விடிய அரசின் அதிகாரிகள் குழாய் உடைப்பை சரி செய்யாததால் லட்சக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இடிஞ்சு தரமட்டம் ஆகி தண்ணி கீழே போய் என் காடு சோளம் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ இந்த கிணத்துக்கு 5 லட்சம் இல்லை 10 லட்சம் செலவு பண்ணால் கூட அந்த தூர் வாரத்துக்கு யாராலையுமே முடியாது. இதுக்கு சேதம் எவ்வளோ இருக்குதுன்ட்டு ஜனங்களுக்கு தெரியும். இது எங்களால் சீரழிக்க முடியாது. நாங்கள் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கிணத்துக்கு எவ்வளோ சேதம் இருக்குது எப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இது யாராவது கவர்மெண்ட்டுக்கு வந்துக்குதா? யாரு கண்டுக்கிறாங்க? பலமுறை சொல்லி கேட்கல. சேலம் போய் கேளு, அங்கே போய் அதிகாரிகிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னை கூவம் ஆற்றில் கொட்டப்பட்ட கட்டுமான கழிவுகளால் நீரோட்டம் தடைப்பட்டு பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கி மக்கள் அவதிக்குள்ளாகினர். அண்ணா சாலை, சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட பகுதி வழியாக செல்லும் கூவம் ஆற்றினுள் மற்றும் கரையோரத்தில் கட்டுமான கழிவுகள் குவிந்து கிடப்பதால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் முறையாக வெளியேற இயலாத நிலை உள்ளது. இதனால் சாலைகள் மற்றும் கால்வாய்களில் மழைநீர் தேங்கி மக்கள் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். பல ஆயிரம் கோடிகளை செலவழித்து மழைக்காக முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டதாக பொய்யுரைக்கும் விடியா திமுக அரசுக்கு கூவம் ஆற்றை நிறைத்துள்ள குப்பைகள் புலப்படவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் தங்களது நிலத்தை திமுக நிர்வாகி அபகரிக்க முயல்வதாக கூறி ஒரு குடும்பத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மணிவண்ணன் என்பவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான நிலத்தை திமுக நகராட்சி துணைத் தலைவர் அடியாட்களை வைத்து மிரட்டி பறிக்க முயல்வதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டோர் செய்வது அறியாது மறியலில் ஈடுபட்டனர். ஆளும் கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் நுழைவு வாயிலில் லாரி சிக்கிக் கொண்டதால் சுற்றுச்சுவர் இடிந்து சேதமானது. பட்டுநூல் சத்திரம் பகுதியில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு சிமெண்ட் ஏற்றி சென்ற லாரி அலுவலக வாயிலில் உள்ள அலங்கார வளைவில் சிக்கிக் கொண்டது. தொடர்ந்து லாரி முன்னோக்கி இயக்கப்பட்டதால் இரும்பு கேட் இழுத்து செல்லப்பட்டு சேதமடைந்த நிலையில் சுற்றுச்சுவரும் இடிந்தது. விபத்தின் போது அப்பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் தாலி உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. முதுவளர்குடி கிராமத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலின் பூட்டை உடைத்து அம்மனின் 3 சவரன் தாலி, 1 கிலோ வெள்ளி நகைகள் மற்றும் உண்டியல் பணம் 1 லட்சம் ரூபாய் ஆகியவற்றை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். விடியா அரசு நிர்வாகத்தில் கொலை, கொள்ளை என எந்த தவறை செய்தாலும் பெரிதாக தண்டனை எதுவும் இல்லை என்ற அலட்சியத்தால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கரூர் வெண்ணெய்மலை பகுதியில் கோவில் இடங்களை ஆக்கிரமிக்க முயற்சிக்கும் இந்து சமய அறநிலையத்துறையை கண்டித்து மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்தனர். பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றியுள்ள நிலங்களில் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தி 2 தலைமுறைகளாக மக்கள் வீடு கட்டி வசித்து வருவதுடன் வணிக நிறுவனங்களும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அந்த இடங்கள் கோவிலுக்கு சொந்தமானது என கையகப்படுத்தும் முயற்சி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் விடியா அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தன்னிச்சையாக செயல்படுவதாக கூறி வீடுகளிலும் கடைகளிலும் கருப்பு கொடி கட்டி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர்.